வணக்கம். வாஷிங்டனிலிருந்து அகத்தியன் ஜான் பெனடிக்ட். அமெரிக்கா 250. ஜூலை மாதம் 4ஆம் நாள் அமெரிக்காவிற்கு விடுதலை நாள். இந்த ஆண்டு அமெரிக்கா தனது 250வது விடுதலை நாளை கொண்டாடுகிறது. எ வெரி ஹாப்பி 250th இண்டிபெண்டன்ஸ் டே டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என்னது? அமெரிக்காவுக்கு விடுதலையா? அட ஆமாங்க. கிபி 1492ஆம் ஆண்டு ஐரோப்பாவிலிருந்து கப்பலிலே புறப்பட்ட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆசியாவுக்கு ஒரு புதிய நீர்வழியை கண்டுபிடிக்கத்தான் முயன்றார். ஆனால் தவறுதலாக அமெரிக்க மண்ணில் வந்து இறங்கிவிட்டார். அதற்கு முன்னதாகவே இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் அப்போதுதான் இப்படி ஒரு நிலப்பரப்பு இருந்தது தெரிய வந்தது. விடுவாங்களா? ஐரோப்பியர்கள் சாறை சாரியாக இந்த நிலத்திலே குடியேற தொடங்கினார்கள். அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து வந்து எந்த பகுதியில் தரை தென்படுதோ அங்கே குடியேறிய வேண்டியது. வடக்கு தெற்காக கடலை ஒட்டியே குடியேறினார்கள். ஒரு 200 300 ஆண்டுகளிலே நிறைய பேர் வந்துவிட்ட பிறகு வடபகுதியை, அதாவது இப்போதைய கனடாவை பிரான்ஸ் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. தென் பகுதியை, இப்போதைய அமெரிக்காவை எதிர்பார்த்தபடியே பிரிட்டிஷ்காரர்கள் தங்களது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். கிபி 1700களின் இறுதியிலே பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே போர் மூண்டது. அதில் பிரான்ஸ் தோல்வியை தழுவியது. அதன் பிறகு ஓரிரு ஆண்டுகளிலேயே பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்த 13 காலனிகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி பிரிட்டனுக்கு எதிராக எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஒரு போரை தொடங்கினார்கள். அதற்கு பெயர் த அமெரிக்கன் ரிவல்யூஷனரி வார். அந்த போருக்கு கமாண்டராக இருந்து செயல்பட்டவர் ஜார்ஜ் வாஷிங்டன். அவரோடு ஜான் ஆடம்ஸ், தாமஸ் ஜெஃபர்சன், பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற பெருந்தலைவர்களெல்லாம் சேர்ந்து அந்த போரிலே ஈடுபட்டார்கள். ஏற்கனவே பிரிட்டனோடு சண்டையிட்டு தோல்வியில் முடிந்திருந்த பிரான்ஸ் இந்த போராட்டக்காரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்தது. ஜூலை மாதம் 4ஆம் நாள் 1776ஆம் ஆண்டு பிலடெல்பியா மாநகரிலே ஒன்று கூடிய இந்த போராட்டக்காரர்கள் தலைவர்கள் தங்களுக்குத்தானே விடுதலையை அறிவித்துக் கொண்டார்கள். அதற்கு பெயர்தான் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்து இந்த ஜூலை 4, 2026 250 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அதுதான் அமெரிக்கா 250. அந்த விடுதலை அவர்கள் பிரகடனப்படுத்திய போது அந்த 13 காலனிகள் இருந்தன அல்லவா, அவை 13 மாநிலங்களாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த 13 மாநிலங்களும் இணைந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவானது. அதன் பிறகுதான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்களிடமிருந்து, அரசுகளிடமிருந்து பல்வேறு நிலப்பரப்புகள் வாங்கப்பட்டு இன்று அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கின்றன. 50வது மாநிலமாக 1959 கடைசியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோடு இணைந்த மாநிலம் ஹவாய் தீவுகள். இது பசிபிக் பெருங்கடலிலே மத்தியிலே இருக்கிற ஒரு தீவுகளின் கூட்டம். டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஓரிரு ஆண்டுகளிலேயே பிரிட்டனும் அதனை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு ஓரிரு ஆண்டுகள் கழித்து அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான முதலாவது தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் மட்டுமே 2 ஆண்டுகள் நடைபெற்றதாம். எப்படி நடத்தினார்களோ தெரியவில்லை. அந்த முதலாவது தேர்தலிலே அதிபராக ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் முதலாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1789ஆம் ஆண்டு. அவர் அந்த பொறுப்பில் 2 முறை தொடர்ந்து இருந்தார். அவரை அங்கீகரிக்க பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் அவர் பெயரிலே அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் என்று அழைக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து அவரோடு போராட்டத்தில் பங்கு பெற்ற ஜான் ஆடம்ஸ் அவர்கள் 2வது அதிபராகவும், தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் 3வது அதிபராகவும் பதவி வகித்தார்கள். தொடர்ந்து அந்த அதிபராட்சி முறை இன்று வரை நீண்டு வருகிறது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 47வது அமெரிக்க அதிபராக இருக்கிறார். இந்த நீண்ட வரலாற்றிலே ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகளும் உண்டு. டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடைபெற்று 50வது ஆண்டு விழாவை அமெரிக்கா கொண்டாடி கொண்டிருந்த அந்த நாளில் முன்னாள் அதிபர்களான ஜான் ஆடம்ஸ் அவர்களும் 3வது அதிபராக இருந்த தாமஸ் ஜெஃபர்சன் அவர்களும் இருவருமே அன்றைய நாளில் ஒரே நாளில் இறந்து போனார்கள். அதுபோல் 100வது ஆண்டு விழாவை அமெரிக்கா கொண்டாடிய போது பிரான்ஸ் சுதந்திர தேவி சிலையை, இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை அமெரிக்கர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. அதுதான் நியூயார்க் மாநகரத்துக்கு அருகிலே இருக்கிற அந்த வளைகுடா பகுதியிலே இருக்கிறது. இன்று வரை சிறப்பான ஒரு இடம். அதுபோல் அந்த விடுதலை போரிலே பங்கெடுத்துக் கொண்ட முன்னணி தலைவர்கள் எல்லாம் அதிபர்கள் ஆகிவிட்ட நிலையில் பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற அறிவுஜீவிகளுக்கு அந்த வாய்ப்பு கிட்டவில்லை. அவரையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக எப்போதுமே அமெரிக்க டாலர் நோட்டிலே, கரன்சியிலே முன்னாள் அமெரிக்க அதிபர்களின் புகைப்படங்கள் தான் இடம்பெறும். ஆனால் அந்த வழக்கத்துக்கு மாறாக பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களுடைய புகைப்படம் அமெரிக்காவினுடைய $100 நோட்டிலே இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான செய்தி. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த 250 ஆண்டு கால விடுதலையை அமெரிக்கா
தனது சொந்த வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது என்பதுதான் உண்மை. அந்த அளவில் மீண்டும் அமெரிக்காவிற்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.